எலும்பு போட்டால் நாய் எங்கே வேணாலும் போங்க. எலும்பை தூக்கி போடுறோம், நாய் அமைதியாக நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் தூக்கி போடுறாங்களோ அங்கே போகும். அதனால் இதுக்காக திமுக இப்போ தான் பலம் அடைஞ்சிருக்குது. புது விளக்கமாறு நல்லா கூட்டம் அப்படிங்கிறதுக்காக நீ போய் சேர்ந்துக்கிட்டு ராஜாவை மிஞ்சிய ராஜா விசுவாசிங்களா ரொம்ப நெஞ்ச நக்கிறாங்க விஜய்க்காக. அவரே இப்படி என்னடா கொடுத்த காசுக்கு மேல் நம்ம கூட இப்படி நடிச்சதுலே இவங்க இப்படி நடிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு விஜய். எப்போ வேண்டுமானாலும் தேர்தல் வருது. இது திமுக தலைவர் சொல்லலாமா? நாங்களாம் இருக்கிறோம்ல, அவரோட உயரத்துக்கு இது அழகு இல்லை. ஆமாம், அது எதுக்காக சொல்றாருன்னா இவங்கள வச்சு தான் சொல்றாரு. நாங்கள் போயிட்டு எதுவும் பண்ண போறது கிடையாது. இவங்களுடைய யோகிதை என்னன்னு தெரிஞ்சதுனால சொல்றாரு. இந்த மக்கள் நல கூட்டணி நம்பக்கூடாது அப்படிங்கிறது திமுக தொண்டர்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக தலைவருடைய முடிவுகள் இன்னைக்கு அவர்களை ஆட்டம் காண செய்திருக்கு. திமுக தலைவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டுறாரு, அதுக்கே அவர்கள் ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட்டணியில் கூட இருங்க, நீங்களே என்ன சொன்னீங்க, தவறு நினைச்சு நாங்கள் எப்போ வேணாலும் கூட்டணி வெளில வரோம். இப்போ ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இது ஒரே நல்ல 12 படுகொலைகள் நடந்திருக்குது. அதை பற்றி பேசுனீங்களா? இஸ்லாமியர் ஓபிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொல்லி இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசுனீங்களா? ராம்ஜி அந்த மகாத்மா காந்தி ஊர விளையாட்டு ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசுனீங்களா? எதை பற்றியுமே பேசாமல் நீங்கள் யாருக்காக அரசியல் பண்ணுறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேவலம் அதிகாரத்துக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அதை நியாயப்படுத்த பார்க்குறப்ப அருவருப்பாக இருக்குது. மாணிக்கம் தாகூர் இவ்வளவு தூரம் உனக்கு வன்மம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. நீ தைரியமான ஆளாக இருந்தா, யோக்கியமான நாணயஸ்தனாக இருந்தா, உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருந்தால் எனக்கு திமுக காரன் போட்ட ஓட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷப்பட்டு நீ ராஜினாமா பண்ணிவிட்டு நீ மறுபடியும் அதே தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசு. உனக்கு எதுக்கு இந்த வாய்ஸை விடால்? நாங்கள் போட்ட பிச்சையில் நீ இன்னைக்கு எம்பியாக இருக்கிற. யார்? திமுக போட்ட பிச்சை. இந்த ஈனமானமே இல்லாத ஒரு பிறவின்னு சொல்லுவாங்கள்ல, அது யார் அப்படின்னா அது மாணிக்கம் தாகூர் தான். அதனால் மாணிக்கம் தாகூர் பேசுறது திருநாய் குலைக்கிறது ஒன்றுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுகவின் மாணவரணி துணை செயலாளர் அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே உங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், ஆட்சி கவிழ்ந்துரும், எல்லாத்துக்கும் தயாராக இருங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. இன்னொரு புறம் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் எல்லாம் இணைத்து தாவேகா கூட்டணி கட்சிகள் ஒரு கூட்டம் இன்னைக்கு கோவளத்தில் நடக்குது. அதில் இடதுசாரிகள் பங்கேற்கலை, ஆனால் விசிகா பங்கேற்கிறாங்க, ஐயுஎம்எல், பல்வேறு கட்சிகள், மதிமுக எல்லாருமே பங்கேற்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேகா தன்னுடைய கூட்டணி பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகுது, வலிமையை பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் முன்னாள் முதல்வருடைய கருத்து கொஞ்சமும் ஏற்புடையதாக இல்லை. எப்படி ஆட்சி கவிழும், நாங்கள்லாம் இருக்கிறோம்னு சொல்லி உங்கள் கூட்டணியிலேருந்து பிரிந்து போன கட்சிகள்லாம் குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தும் சரி, தாவேகா அடுத்தடுத்து வலிமையாகிட்டு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேகா அடுத்தடுத்து வலிமையாகிட்டு வருது அப்படிங்கிறது நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்களே, அதை வைத்து சொல்கிறீங்களா? அப்படி வலிமையாகின மாதிரி தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அவர் அந்த பேனிக் பர்ச்சேஸில் இப்போ இறங்கியிருக்கவே மாட்டார். தாவேகா வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா. அதே போல் தேர்தல் வருது, பொது தேர்தலே வருது, இன்னும் எப்போ வேண்டுமானாலும் தேர்தல் வருது. இது திமுக தலைவர் சொல்லலாமா? நாங்களாம் இருக்கிறோம்ல, அவரோட உயரத்துக்கு இது அழகு இல்லை. ஆமாம், அது எதுக்காக சொல்கிறாருன்னா இவங்கள வச்சு தான் சொல்கிறாரு. நாங்கள் போயிட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இவங்களுடைய யோகிதை என்னன்னு தெரிஞ்சதுனால சொல்கிறாரு. நல்லா திருமாவளவன் பேசுகிறாரு, நாங்கள் மரத்துக்கும் கீழே தானே உட்கார சொன்னோம், உன்னை பழம் பறித்து சாப்பிட சொன்னோம்மா, ஆத்தங்கரையில் தானே உட்கார சொன்னோம், உன்னை முகத்தில் தண்ணி எடுத்து அலம்ப சொன்னோம்மா அப்படின்னு. காவலுக்காக வீட்டுக்குள்ளார உட்காந்தா வீட்டுக்குள்ளார போய் படுத்துக்குவீங்களா? அந்த வீட்டை நீங்களே உரிமை கொண்டாடுவீங்களா? அந்த மாதிரி சரி, உங்களுடைய அது அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க போகிறாங்க. அதை நியாயப்படுத்துறது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிக்கலை. காரணம் என்னன்னா இவங்களுடைய எதிர்ப்பு மனநிலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. தாவேகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுகனுடைய தலைவர் முதலமைச்சராக வரணும்னு இவர்களுக்காக ஓட்டு போட்டாங்க. விஜயினுடைய தாவேகாவுக்கு வேண்டாம், ஆட்சி பொறுப்புக்கு வேண்டாம், அதற்கு வலிமைப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த ஆட்சி சரி இப்போ எது கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? கவர்னர் ஆட்சி வந்துடும், பேசவே கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு அதெல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டு அதை மக்களே ரசிக்கல. ரொம்ப அருவருப்பாக இருக்குது அவர்களுடைய பேச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவர்களுடைய உயரத்துக்கு, அவர்களுடைய தகுதிக்கு தலைவர்னு அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல,
அதுக்கு அவர்களுடைய பேச்சுக்களும் பேட்டிகளும் உகந்ததா இல்லை அப்படிங்கிறத அவர்கள் உணரணும். அவர்களுடைய ப்ரீவியஸ் கேஸ் ஹிஸ்ட்ரியை அந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்து அவர்கள் என்ன வைகோலாம் ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு வந்து உஷார்படுத்துகிறோம். கவனமாரு, விஜய் ஆட்சி அமைக்கிட்டோம் 108 இடங்கள் வந்த 3 அணிகளில் விஜயினுடைய அணி பெரும்பான்மையில் 108 இருக்கிறதுல மெஜாரிட்டியாக வந்தாங்க. அது பெரும்பான்மையை நோக்கி செல்வதற்கு திமுகவினுடைய தலைவர் அனுமதிச்சார். நீங்கள் போகிறீங்களா போங்க. ஏன்னா செலவு பண்ணதுலேருந்து வேலை செஞ்சதுலேருந்து ஜெயிக்க வச்ச வரைக்கும் திமுகவினுடைய தொண்டர்கள் களத்தில் எத்தனை பேர் வந்தாங்கன்னு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் உட்கார வச்சு பேசுவோமா? அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களை அந்த இப்போ வெற்றி பெற்றாங்கல்ல அந்த எம்எல்ஏக்கள், மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற தொகுதியில் உட்கார வச்சு அவர்களுக்காக தேர்தல் பணியாற்றியவர்களை நேரில் அழைச்சி பேசுவோமா? யார் அதிகமாக வேலை செஞ்சாங்க, யார் முழு நேரமாக அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு. நம்மளுடைய தோழர்கள் திமுகவினுடைய அணிக்கு சரியாக வேலை செய்யலைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யாரு? இவர் தானே. ஆகையினால வந்து எங்கே வேணுமாலும் போங்க, யாரோடு வேண்டுமானாலும் நீங்கள். எண்ணம் நிறைவேறாதுங்கிறாரு. அதாவது நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஆட்சிக்கு விட மாட்டோம்னு திருமாவளவன். அது வந்து இவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து வார்னிங் அலாரம் மெசேஜாக வந்து தாவேக்காவுக்கே கொடுக்கணும். அதனால் வந்து இவர்கள்லாம் அந்த நீங்கள் அத்தனை பேரும் யோகியர்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும். இவர்களுடைய நடவடிக்கைகள் இதற்கு முன்பாக அந்த மாதிரி இருந்தது, இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிறம் மாறக்கூடியவர்களாக அவர்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த எச்சரிக்கையை நம்ம கொடுக்குறோம். தோல்வி அடைஞ்சவங்க, விரக்தி அடைஞ்சவங்க இப்படி தான் பேசுவாங்க, அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்லி இப்போ காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார். நீ வந்து அடுத்தவன் உழைப்புல, அதாவது உழைச்சி வெற்றி அடைந்தவன் தான் அதெல்லாம் பேசணும். அடுத்தவனுடைய உழைப்புல வெற்றி அடைந்தவர் யாருன்னா மாணிக்கம் தாக்கூர் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு தூரம் உனக்கு வன்மம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, தைரியமாக நான் இப்படி திமுகவினுடைய வாக்குகளை பெற்று வாங்கினேன், அதில் எங்களுடைய உழைப்பு தானே இருக்குது. உனக்கு வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் சேர்த்தா ஒரு வார்டு அளவு கூட உனக்கு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் நீ வந்து எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்ட. நீ தைரியமான ஆளாக இருந்தா, யோக்கியமான நாணயஸ்தனாக இருந்தா, உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருந்தா, எனக்கு திமுக காரன் போட்ட ஓட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷப்பட்டு நீ ராஜினாமா பண்ணிட்டு நீ மறுபடியும் அதே தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசு. உனக்கு எதுக்கு இந்த வாய்ஸை விடால்? நாங்கள் போட்ட பிச்சையில் நீ இன்னைக்கு எம்பியாக இருக்கிற. யாரு? திமுக போட்ட பிச்சை. நாங்கள் இல்லாட்டினா நீ ஜெயிச்சிருக்கவே முடியாது. உனக்கு அடுத்த உழைப்பில் நீ வந்து உடம்பை வளர்த்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் கூட இந்த ஈனமானமே இல்லாத ஒரு பிறவின்னு சொல்லுவாங்கல்ல, அது யார் அப்படின்னா அது மாணிக்கம் தாக்கூர் தான். அதனால் மாணிக்கம் தாக்கூர் பேசுறது திருநாய் குலைக்கிறதும் ஒன்றுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் நாங்கள் திருநாய் குலைச்சிச்சுன்னா அதுக்கு என்னன்னு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு பதில் சொல்லுவோமா? அதே மாதிரி தான் மாணிக்கம் தாக்கூர் பேசினாவும் திருநாய் குலைக்கிறதும் ஒன்று தான். அதை பற்றி நாங்கள் காதலே வாங்குறதே கிடையாது. விமர்சனங்கிறது ஒரு அளவு தான் இருக்கணும். முரசொலியாக இருக்கட்டும், திமுக காரங்களுடைய விமர்சனம் இனி நாங்கள் திருப்பி அடிக்கிறத நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. திருப்பி அதாவது இந்த A1 படத்தில் ஒருத்தன் காமெடி நடிகர் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு சொருவிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி வந்து இவங்களாம் அட்டக்கத்திங்க காங்கிரஸு அடித்து விரட்டி ஒழிச்சிட்டோம் காங்கிரஸை, தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சிட்டோம். நாங்கள் இங்கே திராவிட இயக்கம் போட்ட பிச்சையில் தான் தமிழ்நாட்டில் இன்னும் காங்கிரஸ் உயிர்ப்போடு இருக்குது. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பாஜக சொன்னிச்சுல, அதை நாங்கள் இப்போ சொல்கிறோம், காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு. இனிமேல் காங்கிரஸ் பிழைப்பதற்கு வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா மனோரமா கோழியை தொங்க விட்டுக்கிட்டு கீழே பழையசோறு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ராகுல் காந்தி பிரதமர்னு தொங்க விட்டுட்டு அதுக்கு கீழே உட்காந்து மல்லாக்கப்படுத்துட்டு கனவு தான் காணுமே தவிர தமிழ்நாட்டிலேருந்து ஒரு காங்கிரஸ் ஜெயிச்சு எம்பி ஆக முடியாது. இந்தியா முழுக்க காங்கிரஸ் அடித்தது யார்? திருப்பி அடித்தது யார்? காங்கிரஸ்காரன் தான் அடித்தான். காங்கிரஸ் அழிவு நிலைக்கு போனதுக்கு காரணம் யார்? காங்கிரஸ்காரன் தான் அடித்தான். திருப்பி அடித்து அவங்களே வந்து ஆர்கஸ் நிலை அடைஞ்சு அழிஞ்சு போயிட்டாங்க. 15 வருஷம், இந்த 12-13 வருஷத்தில் பாஜகவுக்கு எதிராக ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? காங்கிரஸ்காரன் பண்ணியிருக்கிறான்னு. ராகுல் காந்தியை விட யார் பாஜக எதிர்க்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க. ராகுல் காந்தி எதுக்குலைங்க கூப்பிட்டா ஒன்று எலெக்ஷன் இடத்துல அந்த நடைபயணம் போவார், இல்லாட்டினா வெளிநாட்டுக்கு போயிடுவார், இல்லாட்டினா ஸ்கூபா டைவிங் போவார். இதை தவிர ராகுல் காந்திக்கு வேற நாங்கள் கூட ரொம்ப ரோசப்பட்டுக்கிட்டோம், என்னடா பப்புன்னு சொல்கிறாங்களே இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அக்மார்க் பப்பு வரல இருக்கிறாரு ராகுல் காந்தி. அதனால் நான் சொன்னது தான், கனவு காணுங்கள்னு சொன்னது அப்துல் கலாம் யாருக்கு சொன்னாரோ இல்லையோ ராகுல் காந்திக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
திருப்பி அடிச்சாருன்னா ராகுல் காந்தியை தான் அவர் அடிக்கணும். இல்லை, காங்கிரஸை நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் 11 எம்பிக்கள் 2 அமைச்சர்கள் உள்ளிட்ட பெரும் திரளோடு நாங்கள் கலந்துக்க போகிறோம், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏன், அதாவது காங்கிரஸுங்கிறது வந்து முன்னாள் பாஜக, ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ். அதனால் வந்து நாங்கள் எச்சரிச்சுட்டே இருக்கிறோம்ல, தேர்தல் வரப்போகுது, ஆட்சி கவிழ போகுதுன்னு யாரை நம்பி சொல்கிறோன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் கவுக்க போதா? சொல்கிறதே காங்கிரஸ் நம்பி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னாலே பக்கத்தில் கர்நாடகாவிலேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து, கோவாவிலேருந்து, டெல்லி வரைக்கும் போனீங்கன்னாலே இவங்களுடைய இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 40-50 நாள் ஆச்சா? இன்னொரு 2 மாதம் பாருங்கள், 2 மாதம் பாருங்கள், கடிச்சு வச்சிருவாங்க தாவேக்காவை. அவங்களால அது சுயரூபமே, அது அவங்க இயல்புலேயே அதுதான். காங்கிரஸோட டிஎன்ஏல ஊர்னதே துரோகம் மட்டும்தான், முதுகில் குத்துறது தான், அபகரிக்கிறது தான். அதனால் வந்து நாங்கள் சொல்கிறதே காங்கிரஸை நம்பி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ வந்து திருப்பி அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் விஜய் தான் அடிக்க போகிறாங்க. அதனால் இப்போ நேற்றே அந்த விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, 71 எம்எல்ஏ, 10 சுழல் விளக்கு அப்படின்னு எப்பொழுதுமே கற்பனையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் எப்பொழுதுமே ரியாலிட்டிக்கு வரவே மாட்டாங்க. அதனால் பாவம். அதனால் இந்த எப்படியாச்சும் சோனியா காந்தி உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்க பையனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு அவர்களுடைய காலத்தில் பார்க்கலான்னு பார்த்தாங்க. அவர்களுடைய கண் முன்னாடியே காங்கிரஸ் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிட்டு இருக்கிறத பார்த்து நொந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளில வருது. அதற்கு மாணிக்கம் தாகூரில் நெய் ஊற்றி வளர்த்துட்டு இருக்கிறார் காங்கிரஸ் அழிக்கக்கூடிய பாதையில். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இந்த காம்போ மட்டும் நினச்சி பாருங்கள். இந்த மாணிக்கம் தாகூர் ஒருத்தனை எம்பி ஆக்கியிருக்கிறாங்களே இந்த கும்பகோணம் பாப்பா, அவரும் பேர் என்ன? பிரவீன். வாயிலே கரும நுழைய மாட்டேன் அந்த ஆள். கிரிஷ் ஜோடங்கர். அப்புறம் இவங்க இந்த காம்போ பாருங்கள், சுப்பிரமணிய படத்தில் அந்த கொலகார கூட்டம் மாதிரியே இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் குத்தி காங்கிரஸை வந்து திருப்பி அடிக்க போகிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். காங்கிரஸ் இனிமேல் அவர் மாணிக்கம் தாகூர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். திமுக வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய முடிவுகளில் ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிறாரு. அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி போடணும்னு ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணார். அதனால தான் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் உடைத்து கொண்டு வெளியே போகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு பிறகு தவறான முடிவுகள் எடுக்கிறாரு. அதனால தான் இந்த கட்சியே இப்போ உடஞ்சி சின்ன பின்னம் ஆகுதுன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, எப்படி பார்க்க? திமுகலேருந்து எத்தனை பேர் அங்கே போய் சேர்ந்ததை நீங்கள் பார்த்தீங்க? திமுக கூட்டணி கட்சிகளை தவற விட்டுட்டார். போறக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய கூட்டம். நேற்று கூட காதர் மீட்டிங் சொல்லியிருந்தாரு. ஸ்டாலினே என்கிட்ட பேசியிருந்தாரு. முத நாள் எடப்பாடி முதல்வருங்கிறாரு, அடுத்த நாள் திருமாவளவன் முதல்வருங்கிறாரு. எப்படிங்க இது சரியாக வரும் தான் நான் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோன்னு சொல்கிறாங்க. அதாவது எலும்பு போட்டால் நாய் எங்கே வேணாலும் போங்க. எலும்பை தூக்கி போடுறோம், நாய் அமைதியாக நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் தூக்கி போடுறாங்களோ அங்கே போகும். அதனால் வந்து இதுக்காக வந்து திமுக இப்போ தான் வந்து பலம் அடைஞ்சிருக்குது. உண்மையான தொண்டர்களால் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடியவனுங்களை அறிவாலயம் பக்கம் வந்து பார்க்க சொல்லுங்கள். எத்தனை தொண்டர்கள் தினசரி வந்து தலைவரை சந்திக்கிறாங்கன்னு பாருங்கள். திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தவறான தானே இருக்குது. உங்களுக்கு என்ன அதில் பட்டுக்குச்சு? உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை? அதை பற்றி உங்களுக்கு என்ன? அதை பற்றி திமுக தானே கவலைப்படணும். காரணம் என்னன்னா, திமுகவினுடைய அந்த ஓஜி டிஎம்கே அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு திரும்பி இருக்கிறோம். திமுக தொண்டர்களால் இது பலப்பட்ட இயக்கம். இதுக்கு முன்னாடி பல பேர் சேர்ந்துட்டாங்க. இது பல பேர் பார்த்துட்டாங்க. திமுக வந்து நாங்கள் அழிச்சிடுறோம், பிடிச்சிடுறோம், ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் இரங்கல் கடிதம்லாம் எழுதி கொடுத்து நாங்கள் தான் வந்து மலர் வளையம் வச்சு அவங்க நினைவிடத்தில் நாங்கள் தான் ரெனோவேட் பண்ணி எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து இன்னைக்கு இப்போ புது விளக்கமாறு நல்லா கூட்டம் அப்படிங்கிறதுக்காக நீ போய் சேர்ந்துக்கிட்டு ராஜாவை மிஞ்சிய ராஜா விசுவாசிங்களாம். இப்போ இந்த ஒன்றும் இல்லை, ஒரு ஓனர் நான் சொன்னேன் எலும்பு தின்னு போட்டேன்னு, உடனே நாய் எலும்பை கடிச்சிட்டு அடுத்து மூஞ்சை வந்து நக்கும். அந்த மாதிரி மூஞ்சை நக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நெஞ்ச நக்குறாங்க விஜய்க்காக. அவரே வந்து இப்படி என்னடா கொடுத்த காசுக்கு மேல் நம்ம கூட இப்படி நடிச்சதுலேயே இவங்க இப்படி நடிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு விஜய். அதனால் இப்போ அங்கே வாழாட்டிட்டு இருக்கிறாங்களா, அடுத்து பாருங்கள், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் இதே விசுவாசத்தை அங்கே கட்டுவாங்க. இந்த மக்கள் நல கூட்டணி வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிறது திமுக தொண்டர்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடே வந்து தெரிஞ்சிருக்குது. திமுக தலைவரினுடைய முடிவுகள் இன்றைக்கி அவர்களை ஆட்டம் காண செய்திருக்குது. திமுக தலைவரினுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு தான் விட்டுறாரு, அதுக்கே அவர்கள் ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறாங்க. திமுக தொண்டர்கள் இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக வந்து போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளார தமிழ்நாடு முழுவதும் எழுச்சியான போராட்டம் நடந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கைதாகிறாங்க. உங்களுடைய கூப்பிடுங்க.
உங்களுடைய பிரச்சனைக்கே நீங்கள் பேசாத ஆளுங்க தானே. அதனால் வந்து இந்த இயக்கம் வலுவில் அடைந்துருச்சு, தலைவர் தவறான முடிவுகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர்களே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு அவங்களே பேசுறது தானே தவிர அதை தாண்டி வேற ஒன்று. திமுக ஆட்சியில் வரும் கரப்ஷன் கலெக்ஷன் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக இருந்தது. கூட்டணியில் இருந்ததுனால நாங்கள் வந்து பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்தோம். இப்போ ஆனால் வரலாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்கிறாரு. அரசியல் பற்றி பேசுகிறோம், புரோக்கர் பற்றிலாம் பேசாதீங்க, வேற ஏதாச்சும் பேசுங்க. புரோக்கர் பற்றி நம்ம அவர் அரசியல் புரோக்கருங்க வைகோ, அரசியல் புரோக்கரு. கலெக்ஷன் கரெக்ஷன் குற்றச்சாட்டுகள் கமிஷன். நான் என்ன சொல்றேன், கலெக்ஷன் கமிஷன் பேச முடியல, உன்னை ஏமா இருக்க சொன்னா கூட்டணியில பல்ல கடிச்சுக்கிட்டு கூட்டணி ஏன் பல்ல கடிச்சுட்டு எதுக்கு இருந்த பல்ல கடிச்சுக்கிட்டு எதுக்கு இருந்த, எதனால இருந்த, உன்னை யார் இருக்க சொன்னா, யாராச்சும் அழுது கூப்பிட்டாங்களா? வைகோ மாதிரியான ஒரு தரங்கட்ட மனிதனை தமிழ்நாடுல இந்திய வரலாற்றில் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஏங்க மோடிக்கு போய் கூஜா தூக்குனால தானே வைகோ. அவங்க கட்சிக்காரெல்லாம் என்ன தெரியும் பண்ணா, மோடி வந்து கிருஷ்ணர் மாதிரியும் வைகோ வந்து அர்ஜுனர் மாதிரியும் வில் எடுத்துட்டு போருக்கு போற மாதிரிலாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க. அப்படி ஒரு கேடுகட்ட மனிதர் வைகோ. அதனால வந்து என்னுடைய வயசுக்கு வைகோ பேசுறதும் சரியா இருக்காது, வைகோடைய புரோக்கர் வேலைக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கிறதும் சரியா இருக்கிறது. அதனால நம்ம வைகோ பத்திலாம் பேசவே தேவையில்லை. இல்லை, நீங்க தாவேக்கா வந்து அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, குதிரை பேரம்னு சொல்றீங்க. இப்போ எங்கள் கட்சியினுடைய மதிமுகவுடைய அந்த உறுப்பினர்கள் வந்து இப்போ திமுக உதயசூரியன் போட்டிட்டாங்க. அவங்கள 2 பேரை இழுக்கிறது குதிரை பேரமா, என்ன பேர் அது, யானை பேரமா குதிரை பேரமா? அவங்க எந்த சின்னத்தில் நின்று போட்டாங்க? சூரியன். அவர் அவங்க எந்த கட்சியினுடைய தொண்டர்கள்னு கேளுங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் என்ன மதிமுகல இருந்து விலகுறோம்னு சொன்னாங்களா? அவங்க திமுகவினுடைய தொண்டர்கள், நாங்கள் என்ன உறுப்பினர் கார்டே வச்சிருக்கிறேங்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களை நீங்கள் எப்படி குதிரை பேரன்னு சொல்லுவீங்க? எப்படி குதிரை பேரன்? எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சு எந்த கட்சியோட இருக்கிறாங்களோ அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் குதிரை பேரமா? குதிரை பேரத்துக்கு விலை போனவர் இன்னும் வைகோவா இருக்கலாம். குதிரை பேரத்துக்கு விலை போனவர் வைகோ, அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால இது வந்து அப்பட்டமான அபாண்டமான ஒண்ணு. அவங்க திமுகவினுடைய தொண்டர்கள்னு அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது எப்படி குதிரை பேரமா? இப்போ குதிரை பேரம் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. இப்போ அதிமுகலேருந்து அதிக அளவு எம்எல்ஏக்கள் போகிறாங்க. இதில் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு உட்கட்சி பூசல், அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான். இதில் வந்து தாவேக்கா குதிரை பேரம் சொல்வது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா திரும்ப இனிமேல் எல்லாமே பேசுவாருங்க, எல்லாமே பேசுவார். அதனால் வந்து அவருடைய நம்பகத்தன்மையை இழந்துட்டார். அதுதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இவ்வளவு அநியாயங்களை பார்த்து இப்போ வந்து அவங்க அமைதியாக இருக்கிறதுங்கிறது எதனால்? நீங்கள் வந்து கூட்டணியில் கூட இருங்க, நீங்களே என்ன சொன்னீங்க, தவறு நினச்சின்னு நாங்கள் எப்போ வேணாலும் கூட்டணி விட்டு வெளில வருவோம்னு சொன்னீங்க. இப்போ ஆணவ படுகொலை நடந்திருக்கு, இது ஒரே நாளில் 12 படுகொலைகள் நடந்திருக்குது. அதை பற்றி பேசுனீங்களா? இஸ்லாமியர் ஓபிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொல்லி இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதை பற்றி பேசுனீங்களா? ஏதாவது கருத்து சொன்னீங்களா? இன்னைக்கு ராம்ஜி அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு, அதை பற்றி பேசுனீங்களா? சமஸ்கிருதம் வரைக்கும் மும்மொழி கொள்கை சிபிஎஸ்சி பள்ளிகளில் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறோம், அதை பற்றி பேசுனீங்களா? எதை பற்றியுமே பேசாமல் நீங்கள் வந்து யாருக்காக அரசியல் பண்ணுறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேவலம் அதிகாரத்துக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அதை நியாயப்படுத்த பார்க்குறப்ப அருவருப்பாக இருக்குது. நியாயப்படுத்துவதை பாரு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதனால் வந்து அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கு தாவேக்கா கூட்டணி கட்சிகள் மீட்டிங் போடுறாங்க, கூட்டணி வலிமையாகிடுது. இப்போ இடைத்தேர்தலில் திமுக தனித்து தான் நிற்க போகுது, தாவேக்கா ஒரு கூட்டணி பலத்தோடு நிற்க போகுது. ஏற்கனவே விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த தேர்தலில் ஸ்டாலின் நின்னார்னா சூறாவளியில் பறக்கிற பம்பரம் போல் பறந்துடுவாருன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ தேர்தல் தேதின்னு அறிவிக்கலை, அதை பற்றி எங்களுடைய தலைமை எதுவும் முடிவும் சொல்லலை. அதனால் அதுக்குள்ளார இவங்க வந்து ரொம்ப ஓவராக பேசுறது அப்படிங்கிறத தேர்தலுடைய முடிவுகள் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அவங்க என்ன பேசணும் பேசிட்டு இருக்கட்டும். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.